ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழம்புக்கு தேவையான மல்லியை தாங்க வறுத்துட்ருக்கேன். இன்றைக்கி ஒரிஜினல் நயம் மல்லி தான் வாங்கியிருக்கேன். எல்லாருமே போன தடவை நான் வறுக்கும்போது இந்த மாதிரி நயம் மல்லி கேட்டு வாங்கி வருங்க, அந்த மல்லி வாங்காதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் இன்றைக்கி அந்த மாதிரி வாங்கிட்டேன். இது இவ்வளோ பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ நல்ல வெயிலில் காய வச்சுட்டு சூப்பராக நிறைய கருவேப்பிலை போட்டு இந்த மாதிரி வறுத்து நம்ம மில்லில் கொடுத்து பொடிச்சு வச்சுட்டோன்னா கொஞ்ச நாள் ஓடிடும். அடிக்கடி நம்ம மீன் குழம்பு எடுக்கிறதுனால ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது, சீக்கிரமாகவே காலி ஆயிரும். சரிங்களா? அப்புறம் கறி குழம்புக்கெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சில இடங்கள்ல குழம்பு மிளகாய் தூள்னு சொல்லிட்டு அப்படி மொத்தமா மசாலாலாம் போட்டு திரிச்சு வச்சிருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் எங்க ஊர் சைடு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் தனியா, மல்லித்தூள் தனியா இந்த மாதிரி தான் பொடிச்சு வச்சிருப்பாங்க. சாயங்காலம் பசங்க ஸ்கூல்ல இருந்து வருவாங்க, என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் சோளம் இருந்துச்சுதுங்க. அது அப்படியே குக்கர்ல கொஞ்சம் ஆயில் விட்டு பெப்பர் தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு அப்படியே நல்லா சூடு பண்ணிட்டு அப்படியே சோளத்தை போட்டோன்னா சூப்பராக எல்லாமே பாப்கார்ன் ஆயிடுச்சு. பார்க்கவும் ரொம்ப அழகா இருந்து, சாப்பிடவும் சூப்பராக இருந்து வீட்டிலேயே பாப்கார்ன் ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கு வீட்டுக்காரங்க இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வரும்போது திருவிழா பண்டம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பொதுவாக அந்த திருவிழா பண்டனாலே எனக்கு ரொம்ப ஃபேவரெட். ஆனால் இப்போ என்னமோ தெரில, உடம்புக்கு ஒத்துக்கவே மாட்டேங்குது. சாப்பிட்டாலே அன்றைக்கி ஃபுல் டே எனக்கு ஜீரணிக்க மாட்டேங்குது. அதனால கொஞ்சம் சாப்பிட்றத இதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்றுன்னு சொல்லலாம். யாருக்கெல்லாம் அந்த திருவிழா பண்டம் பிடிக்கும்னு சொல்லுங்கள்.